வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப விசேஷமான கோயில் பத்தி. அங்க ஒரு அபூர்வமான சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன சக்தி? அதனால நமக்கு என்ன நன்மை? வாங்க இந்த தெய்வீக ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நாம எல்லாருமே யோசிச்சிருப்போம் இல்லையா? நம்மளோட அறிவு, நம்மளோட புத்திசாலித்தனம் இதெல்லாம் உண்மையிலே எங்கிருந்து வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணம் என்ன? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான பதில் நம்ம தலைக்கு மேல வானத்துல இருக்கு. ஆமாங்க, நம்ம வேத ஜோதிடப்படி பார்த்தா புத்திக்கு காரகன் புதன் பகவான். படிப்பு, கணக்கு வழக்கு, வியாபார நுணுக்கம், ஏன் நம்ம பேசுற தெளிவான பேச்சு வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர்தான் அதிபதி. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மூளை சரியா வேலை செய்யணும் இல்லையா? அந்த மூளைக்கு பவர் கொடுக்கறதே புதன் பகவான் தான். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தரோட ஜாதகத்துல புதன் கொஞ்சம் வீக்கா இருந்தா என்ன ஆகும்? படிப்புல கவனம் சிதறும், கணக்குல கோட்டை விடுவாங்க, பேசும்போது கூட சில சமயம் தடுமாற்றம் வரும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த புதன் பகவானுக்கே எனர்ஜி கொடுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கோயில் இருக்கு. வாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். திருப்புளிங்குடி. இந்த பேரே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு. மகாவிஷ்ணுவே இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய புளிய மரத்துக்கு அடியில தான் தங்கி ஓய்வெடுத்தாராம். அவரை தேடி வந்த லக்ஷ்மி தாயாரும் அதே மரத்தடியில தவம் இருந்திருக்காங்க. இப்படி பெருமாளே விரும்பி ஒரு புளிய மரத்தடியில குடியிருந்ததுனாலதான் இந்த ஊருக்கு திருப்புளிங்குடின்னு பேர் வந்துச்சு. இங்க இருக்கிற பெருமாளுக்கு ஒரு தனித்துவமான பேரு, காய்ச்சின வேந்தன். கேட்கறதுக்கே ரொம்ப கம்பீரமா இருக்குல்ல? இதுக்கு என்ன அர்த்தம்னா, தப்பு நடக்கும்போது கோவத்தோட வந்து தண்டிப்பாரு. ஆனா தர்மத்தை நிலைநாட்டின பிறகு அந்த கோவத்தை அப்படியே காய்ச்சி தணிச்சிட்டு கருணையோட ஆட்சி செய்வாராம். அதாவது கோவத்தை அடக்கி ஆள தெரிஞ்ச ஒரு ராஜா. அதான் காய்ச்சின வேந்தன். சரி, இப்போ நாம இந்த கோயிலோட தலைபுராணத்துக்குள்ள போகலாம். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அதை கூட கரைக்கிற சக்தி இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க கேட்கலாம். கதை இந்திரன்ல இருந்து ஆரம்பிக்குது. தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஆனா அவனுக்கே ஒரு பெரிய பாவம் வந்து சேருது. அது சாதாரண பாவம் அல்ல, பிரம்மஹத்தி தோஷம். அந்த பாவத்தோட சுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக உலகத்தையே சுத்தி வரான். கடைசியா அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் இந்த திருப்புளிங்குடி தான். இங்க வந்துதான் பெருமாளை நினைச்சு கடுமையான தவம் இருக்க ஆரம்பிச்சான். அவனுடைய தவத்தை மெச்சின பெருமாள் அவன் முன்னாடி தோன்றி, கவலைப்படாத இந்திரா, உன் பாவத்தை நான் போக்குகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். சொன்ன மாதிரியே இந்திரனோட பாவத்தை முழுசா நீக்கி அவனுக்கு விமோச்சனம் கொடுக்கிறார். இந்த ஒரு சம்பவம் தான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு பெரிய பாவ விமோச்சன சக்தி இருக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சது. இப்போ ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். 108 திவ்ய தேசங்கள்லேயே இங்க மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு கட்டடக்கதை அதிசயம் இருக்கு. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ரெடியா? பொதுவா பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி சயன கோலத்துல இருந்தா அவரோட தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை கொடி நேரா மேல போகும். அந்த தாமரையில தான் பிரம்மா உட்கார்ந்து இருப்பாரு இல்லையா? ஆனா இங்க பாருங்க, ஒரு பெரிய வித்தியாசம். பெருமாளோட தொப்புல இருந்து வர்ற தாமரை கொடி மேல போகாம அப்படியே வளைஞ்சு பக்கத்துல இருக்கிற சுவத்துல இருக்கிற தாமரையில போய் சேருது. அதனால பிரம்மா பெருமாளுக்கு மேல இல்லாம பக்கவாட்டுல இருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நிஜமாவே 108 திவ்ய தேசங்கள்ல வேற எங்கேயுமே இப்படி ஒரு அமைப்பை நீங்க பார்க்க முடியாது. இது இந்த கோயிலுக்கு மட்டுமே உரிய ஒரு தனிச்சிறப்பு. இதனாலேயே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலமா கருதப்படுது. சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இந்த கோயிலோட கதை, இந்த தனித்துவமான அமைப்பு, இதுக்கும் புதனுக்கும் என்ன சம்பந்தம்? புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது எப்படி ஒரு சரியான பரிகார ஸ்தலமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அப்போ யாருக்கெல்லாம் இந்த கோயில் ரொம்ப விசேஷம்? முக்கியமா குழந்தைங்க சரியா படிக்கல, ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ற பெத்தவங்க இங்க வரலாம். கணக்கு வழக்குல குழப்பம், வியாபாரத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சிலருக்கு பேச்சுல தடுமாற்றம் இருக்கும் இல்லையா? அவங்களும் வந்து வேண்டிக்கலாம். மனசுல தெளிவு வேணும், பதட்டம் குறையணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு அருமையான இடம். இங்க வந்து என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? புதனுக்கு உகந்த நிறம் பச்சை. அதனால பெருமாளுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி பாசிப்பயிறு நைவேத்தியம் செஞ்சு அதை மத்தவங்களுக்கு தானமா கொடுத்தா புதன் பகவானோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்றாங்க. இதனால புத்தி நல்லா கூர்மையாகும்னு ஒரு நம்பிக்கை. கடைசியா ஒரு கேள்வி. அறிவுங்கிறது ஒரு கத்தி மாதிரி. ஆனா அந்த கத்திய சரியா தீட்டி கூர்மையாக்குறது எது? அதுதாங்க இறைவனோட அருள். நம்ம கிட்ட புத்தி இருக்கலாம், ஆனா அந்த புத்திய சரியான வழியில கொண்டு போய் ஜெயிக்க வைக்கிறது அந்த தெய்வீக சக்தி தான். ஒருவேளை திருப்புளிங்குடியில இருக்கிற அந்த சக்தி உங்க அறிவை கூர்மையாக்கி உங்க வாழ்க்கைய மாத்தலாம் இல்லையா? இத பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க.